இருக்கனியவர்களே, இன்றைக்கு ஏற்பட்ட ஸ்பார்க்காக உங்களோடு பதிவு செய்கின்றேன். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் என்று நேற்றைக்கு சாதாரணமாக 70, 75 வருடங்கள் வாழலாம் என்று வந்துவிட்டது. ஆனால் எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை 100% வாழ்ந்ததாக இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் 100% வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில எவிடன்ஸ் இருக்கிறது. அதற்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு 3 ஆண்டுகள் தான், 30லிருந்து 33 ஆண்டுகளுக்குள் இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் விட்டு சென்ற பல்வேறு மறை அனுபவங்கள், மறை அறிவுரைகள், மறை கருத்தாக்கங்கள் இன்று வரை ஆக்கிரமித்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், 3 ஆண்டுகளில் வெளியிட்ட விஷயமே இன்றைக்கு 1000 ஆண்டுகளை கடந்து மக்கள் மத்தியிலிருந்து விடுபட்டு விடாமல் இருக்கிறது. அதை போன்று நமக்கு தெரிந்தது சுவாமி விவேகானந்தர். அவர் கூறியதாக ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது, அவர் விட்டு சென்ற இந்த ஒட்டுமொத்த ஆன்மீக கர்மயுகம், பக்தி யுகம், ராஜயுகம், ஞான யுகத்தினுடைய அத்தனை கருத்துக்களும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான நூல்களின் வடிவில் வந்துவிட்டன. அவர் கூறியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் விட்டு சென்ற விஷயம் இன்னும் 1400 வருடங்களுக்கு கூட நீட்டிக்கும் என்று அவர் சொல்லி சென்றதாக கருத்து இருக்கிறது. இன்றைக்கு அதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சுவாமி விவேகானந்தருடைய அவருடைய மொழிகள் அத்தனையுமே அப்படி அதிசயமாக இருக்கும். திரும்ப திரும்ப படிக்க அதை நாம் ஒரு தடவை படித்து விட்டோம் என்று நினைக்கவே முடியாது. 100 தடவை படித்தாலும் 100 தடவையும் அதற்குள்ளிருந்து ஒரு பொக்கிஷம், ஒரு உளவியல், உலகியல், இயற்கையியல், ஆன்மீகியல், வாழ்வியல் அத்தனை பொக்கிஷமும் வரும். ஒரு சின்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். யூ ஹவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் என்று சொன்ன வார்த்தை. உனக்குள் எல்கையற்ற அறிவும் ஆற்றலும் இருக்கின்றன, சக்தியும் இருக்கின்றன. அந்த சக்தியை வைத்துக்கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நீ அதை நம்பு என்று கூறுகிறார். இன்றைக்கு அதை நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் அதில் இருக்க ஒரு சில கருத்தாக்கங்களை வைத்துத்தான் என்னை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் பல்வேறு விஷயங்களை என்னால் முடிந்து செய்து கொண்டிருக்கின்றேன். அது வாழ்வியலாக வந்து விடுகிறது. சாப்பிடுகிறோம், உணவை சாப்பிடுகிறோம், எதை வைத்து கொண்டிருக்கிறோம், அதனால் ஒவ்வொரு நொடியும் உயிர்ப்போடு இருப்பதற்கு சுவாமி விவேகானந்தருடைய அந்த அதிசயமான, ஆகர்ஷணமான அந்த வார்த்தைகள் அப்படியே உயிரோட்டமாக ஒரு சொல்லுகிற விஷயந்தான். ஒன்று நினச்சிட்டு அந்த எண்ணத்தினுடைய ஒவ்வொரு அணுவணுவும் உன்னுடைய உடலில், உன்னுடைய இரத்தத்தில், உன்னுடைய அந்த லட்சியத்தை அனைத்தும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சென்று விட்டால் அப்படி இருக்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா உலகத்தையே மாற்றி காட்டலாம், எதையும் சாதிக்கலாம் என்று சொல்வது. அந்த ஒன்றை எடுத்து நாம் முடிவு பண்ணி செயல்பட்டால் போதும்.
ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த சில ஆண்டுகளில், அவர் வாழ்ந்த சில ஆண்டுகளில், அவர் ஒன்றும் 100, 200 வருஷம் வாழலை. அதே மாதிரி பாரதியார், நினச்சி பாருங்கள், பாரதியாருடைய ஒவ்வொரு பாடல்களையும். அது மாதிரி தான் நம்ம வயது தெரியாத ஒழிய வள்ளுவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதை காட்டிலும் அவர் விட்டு சென்ற வள்ளலார் 1596 வரிகளையும் ஒரே இரவில் எழுதினார் என்று தகவல்கள், உண்மையான தகவல்கள் இருக்கின்றன. அவருடைய அகவல்பா இது மாதிரி தான் நம்ம விஞ்ஞானிகள் அந்த ஸ்பார்க்கில் ஆர்க்கிமிடிஸ் எதை கண்டுபிடித்தார், இன்றைக்கு இருக்கக்கூடிய செல் வரை, ஏஐ வரை. இதையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஒரு மனிதன் இதுவரை கொடுத்தது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இதில் நிறைய எடுத்துக்கோங்க, 64 கலைகளை எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. 64 கலைகள் உருவாகி அத்தனையும் எடுத்துக்கோங்க. ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க, ராஜராஜன் கட்டிய அந்த பெருங்கோயில் எடுத்துக்கோங்க, தஞ்சையில் இருக்கக்கூடிய, இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. இது மனிதனால் படைக்கப்பட்டது. அந்த இடத்துல இதுக்கு இலக்கணம் ஏன், எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன சூத்திரம், அந்த சூத்திரம் வந்தது. எப்படின்னா, நமக்கும் மூளை இருக்கிறது, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் மூளை இருக்கிறது. நமக்கும் பசி, வலி, பயம், பாசம் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள வச்சு நோட் பண்ணிக்கிறணும். எல்லா மிருகங்களையும் ஏதோ 1, 2 ஏதோ சூழலினால் அல்லது மனிதனுடைய வார்ப்புகளினால், வளர்ப்பினால், அல்லது இவர்களுடைய இந்த மரபணு மாற்றங்களினால் தான் மிருகங்களுக்கு சின்ன ஏதோ நோயோ அல்லது அதுக்குரிய உடல் மாற்றங்களோ மாறி இருக்கும் இல்லையே. ஒரு சிங்கத்திற்கு, ஒரு செய்திக்காக சொல்கிறேன், இதுவரை 1000 வகையான சிங்கம் இல்லை. இந்த நாய் அல்லது ஏதோ பூனை சம்திங் இவங்க மாற்றியிருக்காங்க. குறிப்பாக நாய் தான். மற்ற எல்லாமே ஒருமையிலிருந்து வந்த பன்மைகள் தான். அது இயற்கை உருவாக்கியது. இப்போ ஒரு புறான்னா, பல வகையான புறாக்கள் இருக்குன்னா, அது ஒரே ஒன்று வந்திருக்கலாம், அதில் வந்து பன்மைப்பட்டு இருக்கும் மொழி. இவங்க அதை வச்சு ஹைப்ரிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல, குறிப்பாக நாயை தவிர. சரி, அதே மாதிரி நோய் வந்து எந்த மிருகங்களுக்கும், எந்த பறவைகளுக்கும், எந்த உயிரினங்களுக்கும் தானாக வந்ததில்லை. ஏதோ மனித முயற்சி, மனிதர்களுடைய ஈடுபாடு அல்லது அதனுடைய ஏதோ சின்ன சேஞ்சஸ். உங்களுக்கு எல்லாம் புரியும். ஒரு சிங்கம் பல சிங்கங்களை பார்க்க மாட்டீங்க. ஆயிரக்கணக்கான வகையான சிங்கங்கள் இங்கே இல்லை. ஆயிரக்கணக்கான யானை வகைகள் இல்லை. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒருமையில் சில புளூரலாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். நமக்கும் மூளை இருக்கிறது. அவங்களுக்கு என்ன பாருங்கள், ஒரு நோய் கிடையாது. இந்த உலகத்தில் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ பாதுகாப்புக்கு வேறு அரசே ரெடி ஆகிட்டது. ஒரு மிருகத்தை எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒரு பறவை என்ன பண்ணிடக்கூடாது. ரைட். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதற்கு காரணமே மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிறான், மனிதனுக்கு மட்டும்தான் எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு எல்லாம் வந்திருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் வயது, நோய் எல்லாம் வருது. அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது வந்து எப்படின்னா, கருவறையிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து தானாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எல்லா மிருகங்களுக்கும் வயதை நிர்ணயிச்சிட்டாங்க.
தானாகவே இறந்துவிடும். அவ்வளோதான். இங்கே மனிதனுக்கு மட்டும் அப்படியே போட்டு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு சொல்ல வேணாம். நோயிலிருந்து, நொறுக்கிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, மன இறுக்கத்திலிருந்து, ஹார்ட் அட்டாக்கிலிருந்து அத்தனை வருவதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த உடலானது எப்படி மிருகங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நமக்கு படைச்சிட்டு நம்முடைய மூளைக்குள்ளே, அது நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சிந்தித்தல், அறிவு, எண்ணம், நுண்ணறிவு, பகுத்தறிவு எல்லா விதமான வேலையும் நடந்துகிட்டு அதுக்கு பிறகு தான் அதுக்கு மனமெல்லாம் எழுந்தது. ஆனால் அந்த சிந்தித்தலிலும் இந்த பகுத்தறிதலிலும் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ரகசியத்தை பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த அதிசயத்துக்கு என்ன காரணம், இயற்கை ஏதோ ஒன்று கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இதனுடைய மூலம் யாரான்னா ஏதோ ஒன்று, அதை சக்தி, அதை கடவுள் என்று பெயர் வைத்து புரிஞ்சுக்கிட்டு, நாம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ரகசியங்களோடு படைக்கப்பட்டிருக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதே விஷயத்தை புரிஞ்ச பிறகு நாம் நினச்சிக்கிட்டு இருக்க அறிவால், உடலால், மனதால் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம், பொய்யா நினச்சிக்கிட்டு இருக்கோம், மாயையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், கற்பனையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒன்று நினச்சிக்கிட்டு, இவைகளெல்லாம் எப்படி மாயையாக, பொய்மையாக, பேராசையாக, பொறாமையாக, ஆணவமாக, எப்படி வேணாலும் வச்சுங்க, நெகட்டிவ், ஈவன் பாசிட்டிவ். பட் அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும், இது மாபெரும் ரகசிய பெட்டகம். இந்த உடல் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று என்று புரிஞ்சுக்கிட்டு, நாம் இந்த நிலையிலும் இவ்வளவும் புரிஞ்சிட்டு நாம் மட்டும் சலனமற்று இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை கொண்டாந்து, அது எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலையெல்லாம் நிறைய இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. அந்த இடத்துக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடியிருக்க அத்தனை ஆற்றல்கள், அது டிஎன்ஏன்னு சொல்லுங்கள், அறிவுகள், மிகப்பெரிய நாலேஜ், விஸ்டம் எல்லாத்தையும் எப்போ அதை ஸ்பார்க்கில் இந்த மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் என்ற ஒன்றுக்குள்ள 100% நேர்மறைன்னா நாம் செய்ய தொடங்கும் போது 100% ஈடுபடுறது வேறு. ஈடுபட்ட பிறகு ஒரு செகண்ட் கூட இந்த உடம்புக்குள்ள அனாவசியமான அதிர்வலைகள் ஏற்பட்டுறாமல் பார்த்து, அனாவசியமான அதிர்வலைகள் ஏற்பட்டுறாமல் பார்த்து, அந்த அதிர்வலைகள் ஏற்படாத ஒன்றுக்குள்ளே இருந்து செயல்பட தொடங்கினா, நீங்கள் ஒரு செய்திக்காக ஒரு 10 ஆண்டுகள் வாழ்வதை, இப்போ அவங்கெல்லாம் 3 ஆண்டுகள் வாழ்ந்ததை சொல்லிட்டோம், விவேகானந்தர் சொல்லிட்டோம், பாரதியார், வள்ளலார் அந்த ஒரு நாள் இரவு எழுதுனதை எத்தனை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? ஒரு 10 ஆண்டுகள் வாழும் வாழ்க்கையை இந்த உலகத்திலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடிய மிகப்பெரிய அதிசயங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தி செய்யலாம். அதில் ஒரு ரகசியம்தான், அதிசயம்தான் செல் என்று ஒன்று வந்ததாக இருக்கட்டும், வானூர்தி என்று ஒன்றதாக இருக்கட்டும். ஆக இப்போ சுவாமிஜிகிட்ட சொன்னது தான், சுவாமிஜி சொன்ன வார்த்தை தான் வருது, உனக்குள்ளே எல்லா சக்திகளும் இருக்கின்றன, அந்த சக்திக்குள்ளே உனக்குள்ளே அறிவு என்ற ஒரு சக்தி, சிந்தனை என்ற ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த அறிவை வைத்து நீ உனக்கு கருவறையில் இருந்தது மாதிரி உன்னுடைய நினைவுகளை, எண்ணங்களை செயல்படுத்த தொடங்கினேனா,
இந்த உலகத்தில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மாபெரும் ரகசியங்களை கொட்டி செல்ல முடியும், இந்த உலகத்திற்கு கொடுத்து செல்ல முடியும் என்பது எனக்கு வந்த கருத்தாக இருக்கிறது. அதை எப்படி ஒவ்வொருத்தரும் ஒன் டு ஒன் செய்யலாம் என்பதையும், அந்த ஒன் டு ஒன் செய்வதற்கு நாங்கள் இப்பொழுது டிசைன் பண்ணியிருக்க சுயவியல் எங்கு பயன்படலாம் என்பதை பற்றியும் நாம் அடுத்து சிந்திக்கலாம். இன்றைக்கி வந்த ஸ்பார்க் இது. இன்றைக்கி ஐ சப்போஸ் 16/3/2025 காலை 6:40 மணி அளவில்